அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹுடி வித் பினு சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். என்னோடய ஸ்டைலில் நம்ம தேங்காய் சோறு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிடுங்க. அதில் அரை முறி தேங்காய் பூ திருவி எடுத்துட்டு அரை கப்பு தேங்காய் தண்ணி விட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சதை காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிடுங்க. இப்போ அது ஒரு ஓரமாக வச்சுட்டு அதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, 3 பச்சை மிளகு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் அரைச்ச விழுது எடுத்திருக்கேன். இப்போ குக்கர் நல்லா ஹீட் அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இப்போ அதில் 2 டீஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிடுங்க. ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கிடுங்க. என் கையில் என்ன இருந்துச்சோ நான் அதை போட்டுக்கிட்டேன். இப்போ ஒரே ஒரு வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். இப்போ அது நல்லா கறியெல்லாம் விடக்கூடாது. அது மீடியமாக வதங்கினா போதும். இப்போ தக்காளி எல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் மல்லி இலை, புதினா இலை சேர்த்துக்கிடுங்க. சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கோகோனட் மில்க்கு, அதை இதில் சேர்த்துக்கிடலாம். சேர்த்ததுக்கப்புறம் அரை டீஸ்பூன் தயிர் சேர்க்கும்போது சோறு நல்லா சாஃப்டாகவும் உதிரியாகவும் இருக்கும். அதுக்காக தான் சேர்த்தேன். நான் இப்போ ஆப்பிள் பொன்னி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் அரிசி. அதில் இப்போ 2 கப் அரிசி தான் எடுத்திருக்கேன். இப்போ அரிசியை நல்லா கழுவிட்டு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம நல்லா ஹீட்டான வெந்நீர் இருக்குது இல்லையா, எந்த பாத்திரத்துக்கு நீங்கள் அரிசி எடுத்தீங்களோ இல்லைன்னா எந்த கப்புக்கு அரிசி எடுத்தீங்களோ அந்த கப்புக்கு நான் 2 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். 3 கப்பு தண்ணி நான் இதில் சேர்த்துருக்கேன். 1 கப்பு கோகோனட் மில்க்கு சேர்த்துருக்கேன். இப்போ குக்கரில் விசில் போட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா கபான்னு மணக்குது. 2 விசில் வந்துருச்சு. ப்ரெஷரெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாதத்தை பாருங்கள், ரொம்ப உதிரியாக சிக்கன், மட்டன், பீஃபு அதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் சாப்பிட்றதுக்கு. சொல்ல வார்த்தையில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நிறைய பிகினர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை மறக்காமல்